இன்னைக்கு ஊர்வலம் போயிருக்கிறாரு. இந்த சுந்தரா டிராவல்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா? பஸ் அங்கங்க ஸ்டக் ஆயிடுமே, அந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு போய் ஸ்டக் ஆகி அவரு நீங்க ஒன்று சொல்லியிருக்காரு, சுவாமியில இருக்கிற காசு எல்லாம் வந்து பள்ளிக்கூட ஏன் கட்டணும், ஏன்னாத்து கட்டுறீங்க, ஏன் பண்றீங்க அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியல. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசு என்ன வழி நடத்துறாரு, ஃபர்ஸ்ட் பசங்க படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல வழியில வரணும். ஆனா இந்த எடப்பாடி அரசு என்ன பண்ணுது, பசங்களை படிக்க கூடாது, உங்களுக்கு குல தொழில்னா உங்க அப்பா என்ன செருப்பு தைக்கிறாரா, நீ போய் செருப்பு தையி, உங்க அப்பா என்ன சிமெண்ட் பூசுறாரா, சிமெண்ட் பூசு, உங்க அப்பா நான் மோளம் அடிக்கிறாரா, போய் மோளம் அடி. அந்த RSS கைக்குடிக்குள்ள சேர்ந்துக்கின்னு இந்த மாதிரி செயல் தான் இந்த எடப்பாடி அரசு தமிழ்நாடு ஃபுல்லாவா செஞ்சிட்டு இருக்குது. மக்களுக்கு ஏன்னா இங்க எவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெண்மணி வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அரச கண்டிப்பா இந்த வாட்டி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உறுதியா இருக்காங்க. ஒரு லாக்அப் மரணம் ஒன்று நடந்து விட்டது தமிழ்நாட்டில். ஒரு தவறான ஒரு பொய்யான புகாரை தந்து அதை விசாரிப்பதற்கு போலீஸ் ஈடுபட்டு அதில் ஒரு இளைஞர் இறந்து விடுகிறார். இறந்து விட்டதற்கு பின்னால் நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு வந்ததற்கு பின்னால் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளை கைது செய்து சிறைகளை அடைத்திருக்கின்ற ஆட்சி யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்கி அவருடைய தம்பிக்கு ஒரு அரசு துறையிலே வேலையும் பெற்று வேலை கொடுத்திருக்கிறார்கள். இதை போய் கெடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு கலந்துட்டான். அவன் என்ன பண்றான், பக்கத்தில் இல்லைங்க, எங்களுக்கு கொடுத்த வேலை 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அது நாங்க போக முடியாது அப்படின்னு சொல்றான். சொல்றவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நாளைக்கு இவன் குடும்பம் வாழணும், அந்த சொல்றவன் குடும்பத்தை வாழ வைக்க முடியுமான்னா அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை எதுவும் பண்ணல. என்ன பண்றானுங்க, எதையாயிலும் கெடுக்கணும், திமுக அரசு மேல கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு கூட்டம் இறங்கி வேலை செய்யறான். முருகர் மாநாடு நடத்தினான். முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துறோம்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றான்னா பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் செய்திகளாக போட்டு அவர்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். இதை அதிமுக காரன் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறவன் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏன் பேச முடியல? அவனுக்கு இந்த தத்துவம் தெரியாது. இவனெல்லாம் போராட்டம் பண்ணி வந்தவன் கிடையாது. காலில் விழுந்து காலை நக்கி புழைக்கி பதவி வாங்கின வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை பத்தி தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு ஒரு பச்சை பஸ்ல ஏறிக்கின்னு ஏதோ சவ ஊர்வலம் போற மாதிரி அதுல ஏறின்னு கும்பலா மேல ஒரு இது போட்டுக்கிறானுங்க ஸ்டாண்டு. பேசுறான் பேசுறான் பேசுறான், என்னத்த பேசுறான்னு அவனுக்கே புரியல. அந்த மாதிரி பேசின்னு இருக்கிறான். ஏகலாம் நன்மை உண்டா? இன்றைக்கு மத்திய சர்க்கார் தமிழ் மொழிக்கு கல்வியிலே பணம் தராமல் இருக்கிறார்களே, அதை நான் கண்டிப்பேன், அதை பெற்றுத் தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரா? கேட்க மாட்டாரு. அவருக்கு தேவை பதவி மட்டும்தான். என் கூட இருக்கிறவங்களாம் பதவி வாங்கி கொடுத்துறேன், எப்படியாயிலும் மறுபடியும் சேர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளடிப்போம் அப்படின்ற நினைப்புல தான் இன்னைக்கு பணியாற்றுறாங்களே தவிர எவனும் நாட்டை பத்தி எல்லாம் கவலைப்படல. எதுக்காக இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கிறாரு? பிஜேபியோட நான் எந்த காலத்திலும் சேர மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி எப்படி திடீர்னு போய் சேர்ந்தாரு? விட்ட ரைடு அப்படி. அவங்க பையனை பிடிச்சிட்டான், அவன் சம்பந்திய பிடிச்சிட்டான். இந்த பிடிச்ச உடனே அங்க அமித்ஷா கிட்ட போய் எப்படி போயிருக்கிறானுங்க, நாங்க டெல்லியில இருக்கிற அதிமுக அலுவலகத்தை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 காரு மாறி ராத்திரோட ராத்திரியா போய் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கானுங்க. அவ்வளவு பெரிய மானம் உள்ளவனுங்க, ரோஷம் கட்டவனுங்களே. தமிழ்நாட்டினுடைய மானத்தை பறிபோகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு பணம் தர மறுக்கிறார்கள், தமிழ் மொழிக்கு பணம் தர மறுக்கிறார்கள். இதை கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? தமிழ்நாட்டிலே நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக நான் கூட்டு சேர்ந்திருக்கிறேன். இப்ப கூட்டு வைக்கிறிய என்ன கேட்கணும்? நான் இப்போது பிஜேபிக்கு சொல்லுகிறேன், நீட்டு தேர்வை ரத்து செய்து அதை கொண்டு வருவேன் என்று சொல்வதற்கு இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கிறதா?
தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு பணத்தை தராமல் இருக்கிறார்களே, அதை வாங்கி தருவேன், பெற்று தருவேன் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? எல்லா நிதியையும் இன்றைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கிறது. அந்த நிதியை நான் பெற்று தந்து தமிழகத்தை வளமாக ஆக்குவதற்கு நான் பாடுபடுவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. ஒரே அஜெண்டா தான். நான் பதவியில் இருக்கணும், அவர் ஆட்சியில் இருக்கணும். பதவியும் ஆட்சிக்காகவே பிறந்தவனுங்க மாதிரியே இன்னைக்கு இருக்கிறான்ல தவிர இவரெல்லாம் வரவே முடியாது. இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டான். இனிமேல் இவனெல்லாம் ஓட்டு போட்டா எவனும் மக்களை காப்பாற்ற மாட்டான்னு தெரியும். இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் எத்தனை விதமான திட்டங்கள், எத்தனை விதமான செயல்பாடுகள், அன்றாடம் ஒரு திட்டங்கள், அன்றாடம் ஒரு செயல்பாடுகள். இன்றைக்கு மக்கள் வந்து சுபீட்சமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.